சார் இப்போ 5 இயர்ஸ் கவர்மெண்ட் முடிஞ்சிருக்குல்ல சார், இப்போவும் 26 அங்கதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவர் என்னன்னா, என் கவர்மெண்ட் மேல நீங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் இதை பண்ணனா பண்ணலையான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் இதை வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுவா மாற்றணும். அதுக்கு தான் அவர் மாத்துறாரு. நான் பாஜகவையே திட்டிகிட்டு இருந்தா, பாஜக இதை பண்ணல, பாஜக அதை பண்ணல, பாஜக வந்து திருப்பரங்குன்றத்தில் மத அரசியல் பண்ணுது, பாஜக வந்து இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்குது, பாஜக வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை தமிழ்நாட்டில் இம்போஸ் பண்ண போகிறாங்க, பாஜக வந்து கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது, பாஜக இதை பண்ணுது, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக வரும்போது இதெல்லாம் அவங்க பண்ணல, அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம கூட நாங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேசிக்கலாக இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. தான் மேலே இருக்கிற குறைகளை எல்லாம் மக்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவர் வந்து யார் மேலெல்லாம் இவருக்கு குறை இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் சொல்லும்போது என்னுடைய விஷயங்கள் மறையணும், வேற ஒரு விஷயம் வெளியில் வரணும். ஸோ அப்படி தான் டிஎம்கே வந்து 24லேயும் அவங்க மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, பாஜகவை காட்டி தான் ஜெயித்தாங்க. 26ல் அதே ஸ்ட்ராட்டஜி தான், பாஜகவை காட்டி இப்போ இன்னும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. பாஜகவுக்கு அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு. ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா, அதிமுகவுக்கு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும். இதையே பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க 6 வருஷமா. திமுகவுக்கு பாஜகவும் ஒத்துக்கிறாங்களா? இல்லை, பாஜக வந்து அவங்களுடைய நேஷ்னல் லெவல் பாலிசிஸ் வந்து இங்கே அவங்களால அதை ட்வீக் பண்ண முடியல. அதனால அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல.